ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்கிறதுக்கு வேதம் அநேக பிரமாணங்களை காண்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை உணர்ந்து அவைகளை சார்ந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 53:5 அப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 அப்படி சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். அப்போ சுகமாக்கப்படுகிறதிலே கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள். இன்னைக்கு சிலுவையை தியானிக்கிறோன்னு சொன்னா, அந்த சிலுவையில கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டதினாலே, அவர் சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே அவர் என்னை குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த தழும்புகளை விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை சரியாய் நாம் பயன்படுத்துகிற போது எந்த நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் குடும்பங்களிலே ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்.